என்ன மச்சி ஏதோ ஒரு மாதிரியா இருக்கே? அட நீயே வேறு, என் மனசு ஒரே தடுப்பா இருக்குது. என் பொண்டாட்டி என் அம்மா எல்லாம் நடுல மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கணும்னு தோணுது. ஒரே கடுப்பா இருக்குதா மச்சி? போக போக சரியாகிடும். உனக்கு கல்யாணம் 1 மாதம் தாண்டா ஆகுது. அட நீ வேறடா, என் பொண்டாட்டி தாராவும் இருக்கால, சும்மாவே இருக்க மாட்டாடா. எது ஆரியன், எல்லாம் ஆரம்பத்துல அப்படி தாண்டா இருக்கும். அட ஏன்டா கல்யாண பொண்ணு இருக்கும் மச்சி, அதுவே கடுப்பா இருக்குது. பேசாம சிங்கிளாகவே இருந்திருக்கலாம்லாம் இருக்குது. மச்சி இப்ப எனக்கும் ஆசையா தான் இருக்குது. என்ன பண்றது, இதாண்டா லைஃப். விடுடா. மச்சி டைம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். இல்லனா தாரா வந்து ஆரம்பிச்சிருவா. சரி மச்சான, போ போ, கவனமா போ. தாரா எங்க போயிட்டாலோ? வீட்லயே இல்ல போல. இல்லங்க, எங்க போயிட்டு வரீங்க? இல்லம்மா, என் ஃப்ரெண்ட பாத்துட்டு வரேன். ரொம்ப நாளாச்சு பேசணும்னு சொன்னா. சரி. என்ன ஆச்சு? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமலே போயிடுவீங்களா? அது நீ கொஞ்சம் கோபமா இருந்த, அதனாலதான். சரி, கொஞ்சம் ஸ்மெல் அடிக்குதே, குடிச்சிருக்கீங்களா? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. பொய் சொல்லாதீங்க, பார்த்தாலே தெரியுது. ஒரு பக்கம் உங்க அம்மா, ஒரு பக்கம் நீங்க, 2 பேரும் சேர்ந்துட்டு என்ன கடுப்படிக்கிறீங்க? தாரா, தயவு செஞ்சு கோவப்படாத. எனக்காக எங்க அம்மாவை மன்னிச்சிடு ப்ளீஸ். இத விடு. சண்டை நடுவிலும் அன்பு இருந்தது. அந்த ஒரு ப்ளீஸ் அவளோட கோபத்தையும் மெதுவா உருக்க ஆரம்பிச்சது.